எல்லாருக்கும் வணக்கம். ஜக்கம்மா பாரம்பரிய ஜோதிடம், மீன்குளத்தி பகவதி அம்மன், ராஜகுரு ஜோசியர். நம்மளுடைய அலுவலகம் ஆபீஸ் வந்துங்க சென்னை சுண்ணாம்பு குளத்தூர், கோயிலம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற சுண்ணாம்பு குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல மெயின்லேயே நம்ம ஆபீஸ் இருக்குங்க. ஏதாவது வாழ்க்கையை பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நேரில் வாங்க, பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி மிதுனமுங்க. டிசம்பர் மாதத்தினுடைய பலன். இந்த மிதுன ராசி வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு ராசிங்க. ஒரு எட்டாத இடத்தையும் எட்டி பிடிக்கக்கூடிய ராசி. நட்பு மேலே ஒரு பிரியம் இருக்கிற ராசி. நண்பர்கள் மேலே ஒரு பற்று பாசம் வரக்கூடிய ராசி. வேண்டாத உறவையும் வேணும்னு நினைக்கிற ராசி. எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதுனம் அப்படிங்கிறது நட்புங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ராசி. ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துமா கமுத்தமான எதிர்பார்க்குற ஒரு குணம் இருக்குது. அதை கொஞ்சம் காலப்போக்கில் தவிர்த்துக்குங்க. அதாவது காசு பணம் போனால் சம்பாரிச்சுக்கலாம், வார்த்தையை விட்டால் சம்பாதிக்க முடியும். அதனால் கொஞ்சம் பேச்சில் பொறுமை தேவை. இந்த டிசம்பர் மாதம்ங்கிறது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கிற காரியம் கூட இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும். மண்டபாடு பொருளாதார ரீதியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றம் வரும். ரொம்ப காலமாக மருத்துவம் பார்த்து தீராத ஒரு பிரச்சனை கூட இந்த டிசம்பர் மாதம் இப்போ நீங்கள் ஆரம்பித்தா அது நல்ல தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்து மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனக்கசப்புகள், சங்கடங்கள் இதெல்லாமே குறையும். வெளிநாடு வெளிமாநில தேசம் கடல் கடந்து வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடியது. இப்போ புதுசாக தொழில் செய்யலாம், புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு புதிய வகையான தொழில்கள் செய்யலாம், சுபகாரியம் பண்ணலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம். இப்படி ஏதாவது நல்ல விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் முதல்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஒரு ஹெல்த்தியான முறையில், ஒரு கலையம்சமான முறையில் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க. குடும்பத்தோடு கும்பிட்றதும் தனிப்பட்ட முறையில் கும்பிட்றதும் உங்கள் சூழ்நிலையை பொறுத்து. நீங்கள் ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டுட்டு அவருக்கு கழுத்தில் செந்தூரம் வச்சு அவரை வழிபட்டுட்டு உங்களுடைய விருப்பங்களை அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் துவங்குங்க. உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியாகும். இந்த டிசம்பர் மாதம் என்பது 100 வருடம் 4 வருடமாக நடக்காத சில காரியங்கள் கூட இந்த டிசம்பரில் நடக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒரு சுறுசுறுப்புகள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணணும். எதுவுமே நம்மளை தேடி வரணும்னு நாம் எதிர்பார்க்கறத விட நாம் தேடி போகிறது நல்லது. அப்போ உங்களுடைய வேகம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, இந்த 3க்கு உண்டான பலன் இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையினுடைய அமைப்பு நல்லா இருக்குது, சனி பார்வையினுடைய அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ராகுனுடைய பார்வை, புதன் பலம் பொருள் இருக்குது. அப்போ சொல்ல போயிட்டா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிரகாதிகள் படியுடைய அமைப்பும் நல்லா இருக்குது, ராசி நட்சத்திரத்தினுடைய அமைப்பின் படியும் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஜெயிக்கிற மாதமாகவே அமையும். ஆனால் முடிந்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போங்க. அதாவது கொஞ்சம் சுற்றி பாருங்க, பொழுதுபோக்குகள் அதிகமாக பண்ணுங்க, கோயில் குளங்கள் அதிகமாக போயிட்டு போங்க. ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் எது கிடைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புதிய நண்பனே கிடைச்சாலும் நிலைப்பாங்க. ஒரு கோயில் குளம் போனாலும் உங்கள் வேகத்தில் நிறைவேறும். ஒரு சுற்றுலா போனாலும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். இப்படி உங்களுக்கு தேவையான அத்தனையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இதற்காக நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அதற்கு நீங்கள் முன்னால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிசம்பர் மாதத்தில் எனக்கு தலைப்பிலிருந்தே கொஞ்சம் சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, அவரை வழிபடுங்க, அவரை கும்பிடுங்க. கரெக்டான முறையில் உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை சொல்லுங்க, அவர்கிட்ட நல்ல ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க, மனதார தியானிங்க. உங்களுக்கு அதற்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த மிதுன ராசியினுடைய அமைப்புக்கு தன்னை சுற்றி இருக்கிற முக்கியமாக வேண்டப்பட்டவங்களால சில இடைஞ்சல்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அது அடுத்தவங்களால வராதுங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்களாலேயே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது யார் என்னங்கிறத முன்கூட்டியே கண்டறிஞ்சு எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி தொழிலில் உயரணும், தொழிலில் ப்ரமோஷன் வரணும், தொழிலில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான மாதம் நிச்சயமாக நடக்கும், உறுதியாக நடக்கும். இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல வெற்றியாக தான் இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே இது உங்களுக்கு ஒரு திருப்பமுறையாக அமையான மாதமாக இருக்கும். ஓரளவுக்கு குறை இருக்காது, கண்டிப்பாக நிறையா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தில் சுப விரயங்கள் பண்ணுறது தாராளமாக செய்யலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பொருள் பண்டம்பாடு, இது போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம்.
மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறதாக உங்களுக்கு தெரிந்தாலோ, குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தாலோ நம்மளை சந்திங்க, நமக்கு ஃபோன் பண்ணுங்க. சுண்ணாம்பு குளத்தூர், கோயிலம்பாக்கம், சென்னை. நீங்கள் நம்மளை சந்திச்சதுல உங்களுக்கு பல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியலாமுங்க. நம்மளை சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ராஜகுரு ஜோசியருங்க. நன்றி, வணக்கம்.